த பீட்டர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை ரெண்டும் நான் சொல்லும்போது மேக்ஸ் யூ ஃபாலோ மீ. நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் ஒர்க் பண்ண தெரியாத நிறைய மேனேஜர்ஸ் எல்லா ஆஃபீஸ்லேயும் இருக்காங்கன்னு சொல்லி. அது அவங்களோட தப்பு இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு ஃபேமஸ் தியரி இருக்குது. தட்ஸ் பீட்டர் பிரின்சிபல். கம்பெனியில் ஒரு சேல்ஸ் பர்சன் ஒருத்தன் இருந்தான். கஸ்டமர்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறான். நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது. எப்போவுமே டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவான். ஓகே, இவன் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறான், சூப்பர், இனி இவனையே ப்ரொமோட் பண்ணிடலாம் சேல்ஸ் மேனேஜருக்கு அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்தாச்சு. பட் அங்கே மேனேஜருக்குரிய ஒர்க் என்ன? டீமை ஹேண்டில் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கணும். சேல்ஸ் பர்சனாக அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் மேனேஜர் ஸ்கில் இல்லைன்னா அவர் அவரேஜ் இல்லைன்னா புவர் மேனேஜராக தான் இருக்கணும். நல்ல எம்ப்ளாயின்னு சொல்லி ப்ரொமோஷன் கொடுக்கலாது. ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த ரோலுக்கான அந்த பொசிஷனுக்கான ஸ்கில் கட்டாக இருக்கணும். அந்த ஸ்கில் இல்லைன்னா இது ஒர்த்லெஸ். கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகிடும். இதுதான் பீட்டர் பிரின்சிபலோட ட்ராப். இந்த தியரியோட இம்பார்ட்டன்ட் லெசன் என்னன்னா, ப்ரொமோஷன்னா சக்ஸஸ்ன்னு அர்த்தம் இல்லை. சம்டைம்ஸ் நம்ம ஸ்கில்லுக்கு மச் ஆகிற பொசிஷன்ஸில் தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் இல்லையா? அதனால் ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு முன்னோம் அந்த பொசிஷனுக்கு தேவையான ஸ்கில் என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அந்த ப்ரொமோஷனை ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக அது லாங் டேர்முக்கு நீடிக்கும். அப்படி இல்லைனா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ட்ராப் ஆகிடும். ஏன் நான் ஸ்டார்டிங்கில் அப்படி சொன்னேன்னா, மேனேஜர்ஸ்ன ஒர்க் வந்து எம்ப்ளாயீஸை மேனேஜ் பண்ணுறது. எம்ப்ளாயீஸ் பண்ணுற ஒர்க்லாம் மேனேஜர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒர்க் பண்ணிக்கணும்னு சொன்னால் ப்ரொமோஷன் கிடைக்கும். பட் அதை தக்க வச்சுக்கிறது நீங்கள் கற்றுக்க போகிற அந்த ஸ்கில்ஸில் தான் இருக்குது. ஸோ கீப் லேர்னிங் அண்ட் கீப் டெவலப் யூர் ஸ்கில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய ப்ரொடக்டிவிட்டி தியரிஸ் உங்கள் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் உங்களுக்கு இந்த மறைக்கிற விஷயம் நிறைய நம்ம பேஜில் இருக்குது. டைம் இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் see you.